ரோகிணி வந்து மனோஜ் எடுத்த நகைக்கு உண்டான காசை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை எல்லார் முன்னாடியும் ஒத்துக்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவோம் சரி அவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா காசையே தூக்கிட்டு ஓடிட்டு இன்னும் ஏமாற்றிக்கிட்டே திரியிறான், அது மாதிரி நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோம் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போன உடனேவும் வழக்கம் போல் நம்ம மீனா வந்து சமையல்லாம் செஞ்சுட்டு எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணியும் மனோஜும் அவங்க கடையை ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி கிளம்புறாங்க. கிளம்பிக்கிட்டு இருக்கும் போலேயவும் நம்ம மீனா வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வா ரோகிணி போய் சாப்பிடுவோம் அப்படின்னு மனோஜ் கூப்பிட்றாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு இல்லை வேண்டாம் நாங்கள் வெளியில் சாப்பிட்டுக்குறோம் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இல்லை ரெடி ஆகிடுச்சி, ஏன் ரோகிணி வெளியில் சாப்பிட்றீங்க, இங்கே தான் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சில வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் இதுக்கும் உங்கள் வீட்டுக்காரரு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி, அது வேறு விஷயங்க, நீங்கள் வந்து சாப்பிட்டு போங்க அப்படிம்பாங்க. சொன்ன உடனேவும் ரோகிணி வந்து இல்லை நாங்கள் வெளியிலேயே சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் மனோஜ் வந்துட்டு இல்லை ரோகிணி வா, பூரியும் உருளைக்கிழங்கும் வாசனை தூக்குது, சாப்பிட்டு போயிடலாம், பசி வேறு எடுக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை மனோஜ் நம்ம வெளியில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் இல்லை ரோகிணி வா ரோகிணி போய் சாப்பிடுவோம், நம்மளும் காசு தர்றோம்ல வீட்டில், அப்புறம் என்னத்துக்கு நம்ம வெளியில் போய் சாப்பிட்ணும், வா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. உடனேவும் நம்ம விஜயா வந்துட்டு ஏம்மா அவனுக்கு தான் பசிக்குன்னு சொல்கிறாள, கூட்டு போம்மா, கூட்டு போய் உட்காருமா, உட்காந்து சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு ஏம்மா நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சரி போ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் போய் உக்காடுறாங்க, உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போலவே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன மீனா சமையல்லாம் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு. ஆமாங்க காலையில் இருந்துச்சு, நான் எப்போயுமே வழக்கம் போல் செய்கிற மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இல்லை நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஆண்டி என்னைய பேசியிருந்தாங்கன்னா நான்லாம் பிசாமல் நீங்களே என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனேவும் விஜயா வந்துட்டு அட பணக்கார பைத்தியமே, நீ இந்த மாதிரி வேலைலாம் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போலேயேவும் நம்ம ரோகிணி வந்து சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி எங்களுக்கு போதும், நாங்கள் சாப்பிட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம மனோஜ் வந்துட்டு இல்லை ரோகிணி இரு, இன்னும் ஒரு 2 பூரி சாப்பிட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் நம்ம அண்ணாமலை வந்துட்டு வெளியில் கிளம்புறதுக்காண்டி கிளம்புறாங்க. அப்போ முத்து போயிட்டு என்னப்பா என்ன கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் நான் இந்த மாதிரி வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னால் இருப்பா நான் வேணா வந்து உன்னைய விட்றேன் அப்படின்னு. இல்லைடா நான் பக்கத்தில் தான் போகிறேன், நீ வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேமோ ஏம்மா மீனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. சொன்ன உடனே விஜயா வந்து டைனிங் டேபிள்லேருந்து எந்திக்கிறாங்க. விஜயாவை பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சொன்ன உடனேவும் அப்படியேவும் அண்ணாமலை போயிடுறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருந்த உடனே நம்ம முத்துவும் மீனாவும் பார்த்துட்டு ஐயோ நான் அப்பா வந்து எப்போயுமே அம்மாக்கிட்ட சொல்லிட்டு போவாங்களே இப்போ சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதில் மனோஜ் வந்துட்டு இத்தனை நாள் அப்பா அம்மாக்கிட்ட தானே சொல்லிட்டு போவாங்க, இப்போ என்ன புதுசாக மீனாக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்கன்னு அப்போவே சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் நம்ம முத்து வந்துட்டு என்னடா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி, இல்லை அப்பா அம்மாக்கிட்ட தானே சொல்லிட்டு போவாங்க, இப்போ ஏன் இவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் இல்லை அவள் தான் குடும்பத்தை பிரிச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சொல்கிறாங்க. என்னையும் அவரையும் பேச விடாமல் ஆக்குனது இவங்க 2 பேர் தானே, இவங்கக்கிட்ட போய் எதுக்குடா சொல்கிற மனோஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ரோகிணியும் ஆமாம் ஆண்டியும் அங்கிளையும் இவங்க தான் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம முத்து வந்து சொல்கிறாங்க, இங்கே பார்லர் அம்மா, நீ வந்துட்டு அவனை மாதிரியே அவன் காசு எடுத்துகிட்டு ஓடிட்டு இன்னும் சாக்கு சொல்லிக்கிட்டே தெரியாத, அவன் வாயிலேயே வடை சுட்டான், நீ வாயிலேயேவும் முறுக்கு அதிரசத்தை சுட்டுக்கிட்டு கிடக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே எனக்கு கொடுக்க வேண்டிய காசை சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கட்டாயம் கொடுப்போம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கிளம்பிடுறாங்க.
கிளம்புன உடனேவும் மீனாவுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரோஹிணியும் நம்ம மனோஜும் அவங்க கடையை ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி கிளம்பி போயிடுறாங்க. மீனா வந்துட்டு நம்ம பலகுரலை கூப்பிட்டு, ஸ்ருதி நீங்கள் வந்துட்டு இந்த மாமா வார்த்தையும் பேசாத விஷயம், அப்புறம் இங்கே நடக்கிற எந்த விஷயமும் நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் எதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்க. இல்லை, சின்னவங்க தப்பு பண்ணால் சொல்லலாம், பெரியவங்கள தப்பு பண்ணால் சொன்னோம்னா அது குடும்பத்தை ஒரு மாதிரி நினப்பாங்க, அதனால் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஸ்ருதி வந்துட்டு, அது எப்படி சின்னவங்க தப்பு பண்ணாலும் பெரியவங்க தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தானே மீனா, நீங்கள் ஏன் ரொம்ப இதாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இல்லை, சின்னவங்க தப்பு பண்ணாங்கன்னா அது ஏதாவது சொல்லி திருத்திக்கலாம் அப்படின்னு நினப்பாங்க, பெரியவங்க தப்பு பண்ணால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்தையுமே அசிங்கமாக நினைக்கிற மாதிரி நினப்பாங்க, அத்தை வெளியிலலாம் போனாங்களா அசிங்கமாக பேசுவாங்கள்ல, இப்போ நிறையா பேர் யாராவது கெஸ்ட்டுலாம் வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி சொல்லி காட்டுவாங்கள்ல, அதனால் வேண்டாம் ஸ்ருதி, நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி வந்துட்டு, இருந்தாலும் மீனா நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்களை ஏமாற்றிக்கிட்டு திரியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம விஜயா வந்து ரூமுக்குள்ளே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்ட உடனேவும் மீனாவை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ நம்மளுக்கு நல்லது செய்கிறாளா இல்லை நம்மளை குத்தி காட்டுறதுக்காண்டி இவ பேசிக்கிட்டு இருக்கிறாளா, இவ எந்த அர்த்தத்தில் பேசினான்னு நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனேவும் நம்ம அண்ணாமலை வந்துடுறாங்க. வந்த உடனேவும் எல்லாரும் உட்காந்துருக்க உடனே அண்ணாமலை இருமிக்கிட்டே வர்றாங்க. இருமல் வந்தவுடனே உடனே குடுகுடுன்னு ஓடி போய் விஜயா போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை குடிக்காமல் டைனிங் டேபிளில் இருக்கிற தண்ணியை ஊற்றி அண்ணாமலையே குடிச்சிடுறாங்க. குடித்த உடனேவும் நம்ம முத்து பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே, அப்பா என்னப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாங்க அண்ணாமலை. உடனே மீனா கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு அப்படிங்க. இல்லை அப்பா இருமுனாங்க, அதுக்கு அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க, அம்மா கொடுத்த தண்ணியை வாங்கி குடிக்காமல் அப்பாவே இங்கே ஊற்றி குடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியும். உடனே நம்ம மீனா சொல்கிறாங்க, இல்லை இது இப்படியே போய்கிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காதுங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் நம்ம முத்து ஆமாம் நம்ம இப்படி பேச வைக்கணும்னு நினைக்கிறோம், இவன் பாரு நல்லா 5 புரியும் அமுக்குன்னு அமுக்கிட்டு அம்மா அப்பா பேசாமல் இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாமல், நம்மளால தானே இவங்களுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் பூரியை தின்னுக்கிட்டு கிடக்காம பாரு, இவனெல்லாம் எங்கே கொண்டுட்டு போய் தான் போடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு மனோஜை பார்த்து முத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ரோகிணிக்கு கோவம் வந்துடுது. மனோஜ் எந்திரிங்க, மனோஜ் இப்படிலாம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நம்ம சாப்பிட்ணுமா, எந்திரிங்க அப்படின்னு. இரு ரோகிணி, இன்னும் ஒரே ஒரு பூரி மட்டும் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வழக்கம் போல் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடித்த உடனேவா எல்லாரும் அவரவர வேலைக்கு கிளம்பிடுறாங்க. கிளம்புன உடனே நம்ம விஜயா தனியாக உட்காந்துருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு நம்ம இவ்வளோ வருஷமாக நம்ம சண்டை போட்டோம், பிரச்சனை பண்ணோம், நான் அப்போல்லாம் ஒன்றுமே சொல்லலையே, இவர் எதுக்கு நம்மக்கிட்ட இப்போ பேச வேண்டாம், நம்ம மூஞ்ச பார்க்க வேண்டான்ட்டு இருக்கிறாரு, இதை என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்களே ஒழிய அவங்க தப்பு பண்ணதை யோசிக்க மாட்டேங்காங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம மீனாவை எதிரியாக தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க நல்லதே செஞ்சாலும் கூட, இல்லை இவ வந்ததுனால தான் இப்போ எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் சண்டை வந்துருச்சு, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு விஜயா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.